அடுப்பில் வந்து செராமிக் பிளேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீறி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த செராமிக் பிளேட்டோட சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பாஸ் ஆகிறதும் ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்கும். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? அந்த பக்கத்தில் வந்து அந்த பட்டன் போர்டுக்கு போகிறது பார்த்தீங்களா, அதுக்கு போகிற கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட் ஆகிருக்கு. இப்போ கரண்டில் மாட்டி சுவிட்ச் ஆன் பண்ண பாருங்கள், அடுப்பு ஆன் ஆயிடுச்சு. ஹாய் சலோ, ஐ லவ் யூ. அப்புறம் கடைக்கு போயிட்டு ஒரு 4 நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்து இதில் நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் நம்ம அண்ணன் பிளான் பண்ணோம். இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து இந்த மாதிரி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கரண்ட் அடுப்பு எடுத்திருந்தோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. இதோட அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கரண்டில் மாட்டோம்ல, அந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா நடுவில் கட்டாக இருக்கும் போல் டேப்பை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. சரி, இதை வாங்கிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புக்குள்ளே, இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குள்ளே உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அலசி ஆரஞ்சு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸ்குள்ளே இருக்கிற காம்பனண்ட் ஏதாச்சும் டேமேஜாக இருக்கா, அது சரி பண்ணால் இதை ஒர்க்காக வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆரஞ்சு இன்றைக்கி ஒரு கை பார்த்துருவோம். ரகளைகள் ஆரம்பம். இதை எத்தனை வருஷமாக பழைய இரும்பு கடையில் தூக்கி போட்டிருந்தாங்களே தெரில, இவ்வளோ அழுக்காக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்டு கண்ணுங்களா, திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி டிவைஸ் நீங்கள் ஏதாச்சும் பழைய இரும்பு கடையில் எடுத்திருக்கீங்க, இல்லை டேமேஜான டிவைஸ் உங்கள் வீட்டில் கிடக்கு அப்படின்னா எடுத்தவங்க கவுத்தவனும் ப்ளக்கில் மாட்டிடாதீங்க. உள்ளே ஏதாச்சும் ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய விபத்தாயிரும். அதனால் இந்த மாதிரி டிவைஸ்லாம் எடுத்தவங்க கவுத்தனும் ப்ளக்கில் மாட்ட பார்க்க வேண்டாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை விட தூசியாக இருக்குங்க. எப்பா கர்மா என்ன இப்படி நாருது? இதுக்குள்ளே கொட்டி கிடைக்கிற அந்த நூலாம்படை ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கு அடியிலையும் இருக்கும் போல். அதனால் மொத்தமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா காம்பனண்ட்ஸும் தனித்தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்படி ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம சித்தப்பு ஒருத்தர் உள்ளே பார்த்தோம். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? தலைவனுக்கு எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா, இத்தனை வருஷமாக உள்ளுக்குள்ளே சிங்கிளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன் அவரோட குழந்தை குட்டி யாராச்சும் இருக்காங்கன்ட்டு. நான் யாரும் இல்லை, தலையை மட்டும் சிங்கிளாக வாழ்ந்துட்டு இருக்கான் போல். சரின்னு அவனை ஒரு சேஃபான இடத்துக்கு மூவ் பண்ணி விட்டு நம்ம வந்து பொருளை அலசி அரைஞ்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மதர் போர்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து தான் மற்ற காம்பனன்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்புட் போகும். மற்ற காம்பனன்ட்ஸ்னால் ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் டிஸ்பிளேலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டுக்கு இன்புட் போகிறது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெரிய காயில் இருக்கும், இதுக்கு இன்புட் போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லா கனெக்ஷனுமே இந்த மதர் போர்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மதர் போர்டில் எஸ்எம்பிஸ்னு ஒன்று இருக்கும். இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து நம்ம 240 வோல்ட் நம்ம கரண்ட்லேருந்து கொடுக்குறோம்ல, அதை வந்து இந்த காயிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிற பார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் கூடவே இன்க்ரீஸ் பண்ணி தரோம். இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த காயில் தான். ஆக்சுவலி இந்த மாதிரி கரண்ட் அடுப்பு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டை வந்து இந்த மாதிரி சுருட்டி வச்ச காயிலுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து காப்பர் கம்பின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சுருட்டி வச்ச காப்பர் கம்பியில் நம்ம கரண்ட் கொடுக்கும்போது அங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஒரு காந்த சக்தி, காந்தமும் கரண்டும் கலந்த ஒரு கலவைன்னு சொல்லலாம், அதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரி, இந்த மாதிரி சுருட்டி வச்ச காப்பர் கம்பியில் நம்ம கரண்ட் கொடுக்கும்போது அங்கே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. ஆனால் அதுக்கு மேலே நம்ம டேரெக்டாக பாத்திரத்தை வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே செராமிக் பிளேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சா தான் நமக்கு வந்து சமைக்க முடியும். அண்ட் இன்னொரு பெரிய டவுட் என்னென்னா, ஏன் இந்த மாதிரி கரண்ட் அடுப்பில் வந்து அலுமினியம் பாத்திரத்தையோ காப்பர் பாத்திரத்தையோ வைக்கும்போது நமக்கு வந்து சமைக்க முடிய மாட்டேக்கு, ஒன்லி அயன் அண்ட் ஸ்டைல்னஸ் ஸ்டீல் வச்சா மட்டும் சமைக்க முடியுது ஏன் அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம இங்கே என்னென்னு பார்த்தோம், இதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட்டாக தான் சொன்னேன். ஸோ அங்கே மேக்னெட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மேக்னெட் வந்து இரும்புலையும் ஸ்டைல்னஸ் ஸ்டீல்லையும் மட்டும்தான் ஒட்டும். ஸோ அப்போ அது மூலமாக மட்டும்தான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது அந்த இரும்பு வழியாக அங்கே வந்து ஷார்ட் சர்க்யூட் கிரியேட் ஆகி அங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது பாத்திரத்தில். இந்த காப்பரு அலுமினியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக மின்சாரத்தை கடத்தும். அது வந்து அதிகமான மின்தடையை கிரியேட் பண்ணும். அதனால் அதை யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் ஸ்டைல்னஸ் ஸ்டீல் மட்டும் வச்சா மட்டும் சமைக்கிற மாதிரி இவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் டெக்னாலஜி. அப்புறம் கீழே வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. நம்ம சமைக்கும் போது ஹீட்டெல்லாம் கிரியேட் ஆகலை, அது வந்து உள்ளேயும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த ஹீட்டெல்லாம் வெளியேற்றதுக்காக கீழே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸோட வேலை. சரி, நம்ம பழைய இரும்பு கடையில் 50 ரூபா கொடுத்து எடுத்துருக்கோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இதில் வந்து ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படி கண்டுபிடிச்சலாம் பார்த்தா அந்த மதர் போர்டில் வந்து இருக்கிற காம்பனன்ட்ஸில் எந்த வித டேமேஜும் இல்லை வெடிச்சோ இந்த மாதிரி இல்லை. ஆல்டர்னேட்டிவாக அந்த பக்கத்தில் வந்து அந்த பட்டன் போர்டுக்கு போகிறது பார்த்தீங்களா, அதுக்கு போகிற கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட் ஆகிருக்கு. கனெக்ஷன் கட் ஆகி கிடைக்கிற அந்த போர்டை வந்து கலட்டியாச்சு. கலட்டி எந்த இடத்துல கனெக்ஷன் கட் ஆகிருக்கு அப்படிங்கிற பிளேஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஜாயிண்டாக 5 வயர் கொடுத்துருக்காங்க. 5 வயரை எந்த ஆர்டரில் சால்டரிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 5 பின்னுக்கும் எந்த பின்னு கிரவுண்டு, எந்த பின்னு 5 வோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வயர்லேயும் பார்த்தீங்கன்னா
அந்த 5 வோல்ட் சப்ளைக்கான சிம்பிளும் கிரவுண்டுக்கான சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆர்டரை கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் ஒரு நல்ல கிளாரிஃபை வேணும், ஒருவேளை டவுட் இருந்துச்சு, மாற்றி சால்ட்ரிங் பண்ணிட்டோன்னா புகஞ்சிருமே வெடிச்சிருமே அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நம்ம இந்த டிஸ்பிளேக்கான போர்டில் வந்து அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த 5 பின் கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து இது கிரவுண்டு, இது வந்து 5 வோல்ட் அப்படின்ட்டு. இதே போல் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பின்னு வந்து கிரவுண்டுக்கு, செகண்ட் பின்னு வந்து 5 வோல்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி சப்ளை கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக இது மூலமாக ஒரு பெட்டர் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஐடியா வச்சு நம்ம வந்து இதுக்கு சால்ட்ரிங் பண்ணியாச்சு கரெக்டாக. அப்புறம் இந்த அடுப்பில் வந்து செராமிக் பிளேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீறி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த செராமிக் பிளேட்டோட சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பாஸ் ஆகிறதும் ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்கும். ஸோ எட்ஜில் இருக்கிறது நமக்கு அன்வான்டாக ஒன்று நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை கண்டுக்கலை. சரி, இப்போ வந்து நம்ம போர்டை சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கரண்டில் போட்டு பார்க்கலாம். அண்டு இன்னொரு திங்கு, நான் வந்து உள்ளே செக் பண்ணிட்டேன், எந்த வித ஷார்ட் சர்க்கிட்டும் இல்லை, எந்த வித டேமேஜ் இல்லை. அதனால தான் நான் வந்து கரண்டில் மாட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே திடீர்னு ஏதாச்சும் ஷார்ட் ஆகி வெடிச்சிடக்கூடாது, புகஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ கரண்டில் மாட்டி சுவிட்ச் ஆன் பண்ண பாருங்கள், அடுப்பு ஆன் ஆயிடுச்சு. ஹாய் சலோ, ஐ லவ் யூ. அடுப்பில் லைட் எரிஞ்சால் மட்டும் போதுமா, அது ஒர்க் ஆகுதான்னு பாத்திரத்தை வச்சு செக் பண்ணி பார்க்கணும்ல. அதனால் பாத்திரத்தை வச்சு அடுப்பு ஆன் பண்ணி விட்டோம். இப்போ பார்த்தீங்களா, பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி தெளிச்சோன்னு எப்படி புகை வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு ஒரு 4 நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்து இதில் நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் நம்ம அண்ணன் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஓட விட்டோம். அடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த அடுப்பில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்து போனது வந்து அந்த கனெக்ஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க காம்பனண்ட் எல்லாமே நல்லா இருக்காது. பார்த்தீங்களா, 50 ரூபாய்க்கு நம்ம பழைய ரூம் கடையில் வாங்கின அடுப்பு வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நூடுல்ஸு அதில் சமைச்சிட்டோம். எப்படி இருக்கு? கரண்ட் இல்லை. ஆமாம், அண்ணன் வீட்டில் கேஸ் காலியாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு சொன்னார். அதனால் அந்த கரண்ட் அடுப்பை வந்து அவருக்கு கொடுத்துட்டோம். ஸோ மழை காலத்தில் சுடு தண்ணி போடுறதுக்கும் பால் டீ வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் காம்பனண்ட் கிடச்சி அப்படின்னா அதை சரி பண்ணி நான் உங்களுக்கு தர பார்க்குறேன். பாய்.